சிவில்ஸ் ஆஃபீஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் ஆஃபீஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, SketchUpல டேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, அதனுடைய யூஸ் என்ன? அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த டேக்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப ஆட்டோகேட்ல வந்து லேயர்ஸ் கிரியேட் பண்றோம் இல்லையா? லேயர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த பர்ட்டிகுலர் லேயர வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க ஹைட் பண்ற மாரி இருந்தா ஹைட் பண்ணிக்கலாம். இல்ல கலர்ஸ் மாத்துற மாரி இருந்தா மாத்திக்கலாம். ஸோ, அதே ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துல. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்றேன். இது ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட்ட என்ன பண்றேன் அப்படின்னா, குரூப் பண்ணிடுறேன். அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நீங்க இதுலயே கிரியேட் பண்ணாலும் சரி, இல்ல டோர் மாதிரி ஃபார்ம் பண்ணாலும் எதுனாலும் ஓகே. பட் அது வந்து ஒரு செப்பரேட் குரூப்பாவோ, காம்போனன்ட்டாவோ இருக்கணும். ஸோ, இப்போ இத குரூப் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப். ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் இன்னொரு குரூப் கிரியேட் பண்றேன். ஸோ, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஜாயின் பண்றேன். இது செப்பரேட்டான ஒரு குரூப்பா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு ஒரு நேமு, இதுக்கு ஒரு நேம், இதுக்கு ஒரு நேம் குடுக்கணும். டேக் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டிஃபால்ட் ட்ரே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும். இன்கேஸ் அது க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா, விண்டோல டிஃபால்ட் ட்ரேல ஷோ ட்ரே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டேக்ஸ்ன்ற ஒரு இது இருக்கும். மேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஷன்ஸ் வந்துரும். பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அத குடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஷேப் 1 அப்படின்னு குடுத்துர்றேன். என்டர். அடுத்து இந்த இடத்துல ஒரு ஷேப் 2 அப்படின்னு குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஷேப் 1, ஷேப் 2. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இத ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த ஒரு ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல என்டிட்டி இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதுதான் டிஃபால்ட்ல இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டேகு. அத மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்ப என்டிட்டி இன்ஃபோ செலக்ட் பண்ணியிருக்கேன். என்டிட்டி இன்ஃபோல செலக்ட் பண்ணோனே, இப்போ நான் ஒரு குரூப் செலக்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல காட்டும். சாலிட் குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அடுத்து இந்த டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண டேக்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டும். இப்ப டேக் ஆகல, அன்டேக்டுன்றல இருக்கு. நம்ம ஷேப் 1 அப்படின்றத குடுத்துரலாம். அடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷேப் 2 குடுக்குறோம். அடுத்து இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எகைன் ஷேப் 2லயே குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ இத மினிமைஸ் பண்ணிட்டு, நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ட ஹைட் பண்ணி பார்க்கணும். டெம்பரவரியா ஹைட் பண்ணி, அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேக்ல போயிட்டு, நீங்க இந்த ஷேப் 2வ வந்து இப்படி ஐ சிம்பல் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த 2 இதுவுமே உங்களுக்கு ஹைட் ஆயிடும். நீங்க டெம்பரவரியா ஏதாவது ஒர்க் பண்ற மாரி இருந்தா, இதில ஒர்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மறுபடியும் உங்களுக்கு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க மறுபடியும் அத வந்து அன்ஹைட் பண்ணணும்னா, அத கிளிக் பண்ணீங்கன்னா அன்ஹைட் ஆயிடும். அதே போல தான் எல்லாமே. எத்தன டேக் நீங்க கிரியேட் பண்ணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாரி நீங்க அன்டேக்டு அப்படின்றபோது, நீங்க மறுபடியும் அன்டேக்டா மாத்தணும்னா, அதே என்டிட்டி இன்ஃபோல போயிட்டு, டேக்ல போயிட்டு அன்டேக்டுன்னு சொல்லி குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேக் ஆகாது. நீங்க ஷேப் 1 ஹைட் பண்ணினா எதுவுமே உங்களுக்கு ஹைட் ஆகாது. ஏன்னா ஷேப் 1 எதுலயுமே டேக் ஆகல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேக்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? நீங்க டெம்பரவரியா ஹைட் பண்ணி, அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.